நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு விஷயத்த நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே ஆசை என்ன? நல்ல வீடு, கை நிறைய பணம். இந்த விஷயத்த நோக்கி தான் நம்ம வந்து எல்லாருமே நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில நம்ம அந்த அரைச்சான் வயித்துக்கு உணவு அப்படின்னு சொல்றோம்ல அதான். அப்ப இந்த அடிப்படையான விஷயம் நம்ம உணவு, அதுக்கப்புறம் வீடு, நல்ல உடுத்த உடை இந்த மாரியான விஷயத்த நோக்கி தான் நம்ம எல்லாரோட அடிப்படை தேவையாவும் இருக்கும். அதே நேரத்தில எல்லாரோட லட்சியம், குறிக்கோள் அதுவா தான் இருக்கும். ஆனா, இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் மட்டும் தான் அந்த செல்வந்தர், அந்த பணம், அடிப்படையான வசதிகள மட்டும் வச்சிருப்பாங்க. வீடு, நல்ல காரு, பங்களா அப்படின்னு அத நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதில வந்து கொழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இன்னும் மற்ற மக்கள பார்த்தீங்க அப்படின்னா, கடன், அதே நேரத்தில மன நிம்மதி இல்லாம, கவலையோட, ஒரு பெருத்த சுமையோட, ஒரு கனவ, லட்சியத்த அடைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே தலவிதிப்படி நடக்குதா? இல்ல நமக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குதா? அப்ப இந்த பணங்கிற விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை? அந்த பணங்கிற விஷயத்த நமக்குள்ள எப்படி கொண்டு வரது? அதே நேரத்தில மன நிம்மதி அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையிறது? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம எப்படி சந்தோஷத்த காண்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னோம். நல்ல வீடு, அதே நேரத்தில கை நிறைய பணம். அப்ப இந்த பணம், நல்ல வீடு இது வேணும்னா நாம என்ன ஃபர்ஸ்ட்டு செய்யணும்? உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து கையில எடுப்போம். அப்ப அந்த உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருமே தான் உழைக்கிறாங்க. இப்ப மனுஷனா பிறந்தாச்சு அப்படின்னா எல்லாருமே உழைக்க தான் செய்றாங்க. அப்போ உழைக்கிற எல்லாருக்குமே பணம் தங்கிருதா? உழைக்கிற எல்லாராலயும் நல்ல வீடு கட்டிற முடியுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அப்ப அது ஏன் முடியல அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. உங்களோட மனசாட்சிய நீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்து பாருங்க. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது கால் தேய, செருப்பு தேய ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாரி நம்ம வந்து வாழ்க்கையில போய்க்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா நம்மளால ஒரு மன நிம்மதியா, ஒரு மனநிறைவான வாழ்க்கைய வாழ்ந்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்திருக்காது. ஏன் இருந்திருக்காது அப்படின்னா, அங்க வந்து நம்ம மனசுக்குள்ள சில அடிப்படையான விஷயங்கள நாம செஞ்சிருக்கவே மாட்டோம். அப்ப நமக்குள்ள என்ன மெயினா வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தா, பொதுவா வந்து இந்த பணம் வச்சிருக்கிறவங்க, பணக்காரங்களா இருந்துகிட்டு இருக்கவங்க தொடர்ந்து அந்த பணத்த பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா வந்து அலட்டிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பஸ்லயோ, இல்ல ஏதோ ஒரு ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம போய் ஏதோ ஒண்ணு அவங்கட்ட போய் நம்ம ஒரு பிரச்சனைய பண்ணா கூட அவங்க வந்து பெருசா அத வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்க, சாரிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க விலகி தான் போவாங்க. அப்ப அதில வந்து பிரச்சனை பண்ணி நீயா நானான்னு போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு அற்ப விஷயத்துக்காக நம்ம இதில வந்து நம்ம கோவத்த காட்டுறதோ, நம்ம உணர்ச்சி வசப்படுறதோ, அது செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் தெளிவா இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த இலக்கு எங்க போயிட்டுருக்கோம், நம்ம அந்த பயணத்த வெற்றிகரமா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க மனசுலயுமே ஓடுமே தவிர, நம்மளோட சின்ன சின்ன அந்த டிஸ்டர்ப்லாம் அவங்கள எதுவுமே செய்யாது. ஆனா நம்ம சாதாரணப்பட்டவங்க என்ன செய்வோம், அந்த கடன், அதே நேரத்தில கவலை, சோகம் இந்த மாரியான விஷயங்கள்ல குடிகொண்டு இருக்கவங்க, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சீட்டு கிடைச்சிருக்காது. அந்த இல்லனா ஒரு சீட்டுக்காக நம்ம போய் உட்காரணும்னு வச்சிருப்போம். இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு. அப்ப அவங்கட்ட போட்டு நம்ம மல்லு கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அதே நேரத்தில ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா அங்க சண்டையே இருக்காது. "இல்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காருறேன்." இல்ல அப்படின்னா இன்னொரு சீட்ல நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னா, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அத கொண்டு நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வராது. அப்போ மனுஷன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கோபம், பொறாமை, பயம், பதட்டம் இந்த மாரி விஷயங்கள் வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களால முழுமையான ஒரு வெற்றிய அடையவே முடியாது. எப்போ நம்ம மனசுக்குள்ள கோபம் பொங்கி எழுதோ, அப்போ வந்து நம்மளால ஒரு தெளிவான முடிவ எடுக்க முடியாது. நமக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நேர்மறையான விஷயத்த சிந்திக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பையனுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். அப்போ பைக்ல நான், பையன், ஒய்ஃப் 3 பேரும் போயிட்டு இருக்கிறோம். போயிட்டுருக்கோம். அவங்க ஸ்கூல்ல போய் பார்த்தாச்சு. கிளாஸ் மேம் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பிறகு மார்க் வந்து பையனுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒய்ஃப் ஒரு விஷயத்த பேசுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்மூத்தா நாங்க அப்படியே பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ நான் ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். அந்த கரஸ்பாண்டன்ட்ட இந்த மாரி நீ ஒரு விஷயத்த பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். உடனே அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து வெட்டி பேசுறாங்க. அப்ப வெட்டி பேசின உடனேயே வந்து நான் அவ்வளவுக்கு என்ன பண்றேன், அமைதியா பேசுறேன். சரி, இதில வந்து இந்த வார்த்தைய நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம கன்வீனியன்ட்டா இந்த விஷயத்த அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்து தான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப அந்த விஷயத்தில அவங்க வந்து உடனே கோவப்படுறாங்க டக்குன்னு. அப்ப வெட்டி பேசுறாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு விஷயத்த வந்து
காமா ஒரு அமைதியா தானே எடுத்து சொன்னோம். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம். ஆனா, அத வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, நம்மள குத்தி காட்டுறாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டு உடனே நம்மட்ட கோவப்படுறாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது, உடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோபம் வருது. அப்ப நாங்க அடுத்ததா எங்க போறோம், தென்காசிய நோக்கி போயிட்டுருக்கோம். அங்க பையனுக்கு இன்னும் சில திங்ஸ் வாங்கணும்னு. அப்ப நான் என்ன நெனைக்கிறேன், இப்போ நம்மளும் அந்த இடத்துல திரும்ப கோவத்த காட்டினோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நிம்மதி இல்லாம போயிரும். அந்த பயணமே அங்க வந்து ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்போ உடனே என்ன பண்ணுவேன், மனசுக்குள்ள கோபம் வரத்தான் செய்யுது. அப்ப அடுத்த நொடியே என்ன பண்ணுவேன், அந்த கோபத்த வந்து மாத்துறேன். அப்ப இப்படி இந்த கோபம் நமக்கு வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கோபப்பட்டோம்னா, 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால இது தேவையில்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்த விதைக்கிறேன். அது உடனே எனக்கு பலன் கொடுக்குது. அப்ப அங்க வந்து ஒரு என்ன செய்யுது, ஒரு புத்துணர்வான ஒரு எண்ணம் வருது. ஆமா, இப்போ கோவம் தேவையில்ல. நம்ம வந்து அங்க அடுத்து திங்ஸ் வாங்க போறோம் பையனுக்கு அப்படின்னு சொல்லி அத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு 2 நிமிஷம் ஒய்ஃப் வந்து அமைதியா இருந்தாங்க. அதன் பிறகு உடனே அடுத்ததும் கேட்குறாங்க. என்ன நீங்க நான் பேசுனதுக்கு எதுவுமே பதிலே பேசாம இருக்கீங்க. ஏதாவது பேசுவீங்க, இன்னைக்கு பேசாம இருக்கீங்க அப்படின்னு அடுத்த விஷயத்தையும் கேட்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த உடனே பேச்ச மாத்தி நம்ம திங்ஸ் அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மூத்தா கொண்டு போறோம். அப்ப அந்த ஸ்மூத்தா கொண்டு போறதுனால அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப அந்த பிரச்சனையே நம்ம எப்படி கையாளுதோம் பார்த்தீங்களா? அந்த கோபம் அப்படின்னு வரும்போது, அத வந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது நீங்க வேணா வீட்லயுமே அத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த தான் குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணங்கிற விஷயம் தான் நம்ம வந்து அதிகமா வந்து கவலைப்பட்டுட்டு இருக்குது. ஏன்னா வீடு கட்டணும்னு நினைப்போம். அப்ப வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா, எந்த மாரி வச்சு நம்ம பணத்த தயார் பண்ணி வீடு கட்டுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு விஷயம் தான் என்னன்னா, மெயினா வந்து கடன் வாங்கி கட்டக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கணும். ஏன்னா ஒரு லோன போடுறோம். நமக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு 50,000 இருக்கலாம். இல்ல ஒருத்தருக்கு 25,000 கூட இருக்கலாம். 20,000 கூட இருக்கலாம். ஏன் 10,000 கூட இருந்துட்டு போட்டோம். அப்ப அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு லோன போடணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது. அப்ப இருக்கிறதுக்குள்ள பரவாயில்ல. ஒரு ரூ. 3000 வீட்ல வாடகை வீட்ல இருக்கோமா, கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அது ஒரு 2 வருஷம் இல்ல. 3, 4 வருஷம் கூட இருக்கலாம். தப்பே கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பணத்த வந்து சேர்த்துக்கிட்டே தான் வரணும். அப்ப அந்த பணத்த சேர்த்துக்கிட்டே வரும்போது நமக்குள்ள ஒரு இன்பம் பிறக்கும். எப்போ நம்ம கையில பணம் அப்படிங்கிறது இருக்கோ, அப்பல்லாம் ஒரு புத்துணர்வு, ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, வீட்டுக்குள்ள ஒரு மன நிம்மதி தானாவே வந்துரும். அப்ப அதான் அது பணத்த வந்து நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கையில பணம் சேரும்போது, அது வந்து நீங்க ரூ. 1,00,000 மட்டும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அதன் பிறகு உங்களுக்கு பணம் வந்து டபுளா தான் பெருகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த வழியிலயாவது நீங்க அந்த பணத்த உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்க வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க மனசு ஃபுல்லா, உங்க வாழ்க்கை ஃபுல்லா கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு ரூ. 10,000 தந்துட மாட்டாங்களா? யாராவது ஒரு ரூ. 1,00,000 தந்துட்டா நம்ம இத சரி பண்ணிடலாமா அப்படின்னு நினைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், ரூ. 1,00,000 இல்ல 10,000 கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, பிறகு அந்த 10,000 கடன் குடுக்கறதுக்கு நம்ம வந்து பிறகு அதுக்கு படாத பாடு பண்ணணும். அதனால எப்பவுமே ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. கொஞ்சம் நிதானமா ஒரு 10 நிமிஷம் இருந்து உட்கார்ந்து யோசிங்க. இப்போ நம்ம அந்த ரூ. 10,000 கடன் வாங்கி தான் ஆகணுமா? இல்ல நம்ம ஒரு ஃபண்ட் இது யார்ட்டயோ ஒருத்தர்ட்ட வந்து சீட்டு இந்த மாரி இத போட்டு தான் ஆகணுமா? அப்படிங்கிறத நீங்க வந்து யோசித்து பாருங்க. கடன் வாங்குறதுக்கு தேவையில்லாம ஒரு சீட்ட போட்டா கூட, அந்த ஒரு ஒரு 1 வருஷத்துலயோ இல்ல 6 மாசத்துல அந்த சீட்டு முடியும். அப்ப நமக்கு ஒரு மொத்த தொகை வந்துரும். அத விட்டுப்புட்டு நம்ம கடன் வாங்குனோம் அப்படின்னா, அந்த கடன அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன வாங்குவோம். அப்ப அது மேலும் மேலும் கடனா தான் ஆயிட்டுருக்கும். கடன் வந்தாச்சு அப்படின்னாலே நமக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள மெயினா வந்து நிம்மதி இருக்காது. கணவன் மனைவி நிம்மதியா இல்ல அப்படின்னா, அடுத்து குழந்தைகள் நிம்மதியா இருக்க முடியாது. குழந்தைங்களோட படிப்பு கண்டிப்பா பாதிக்கும். அப்ப இப்படியான விஷயங்கள் வரும்போது நம்ம அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணணும். அப்போ ஒரே மூச்சு கடன் வாங்காம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 நாளைக்கு சும்மா இருந்துட்டு, அதுக்கப்புறம் அமைதியா இருந்து நமக்கு பணம் வரும்போது அந்த விஷயத்த செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியமும், மன உறுதியும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த மாரி மன வைராக்கியம், மன உறுதி இருந்ததுன்னா, நமக்கு வந்து பணம் தானா வரும். நம்ம நெனச்ச கனவுகள அடையலாம். நெனச்ச லட்சியத்த, குறிக்கோள கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். அத மட்டும் நீங்க எப்பவுமே உறுதியா நம்புங்க. உங்கள நம்புங்க. உங்க மேல ஒரு அன்பு, பாசம் எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குல்ல, அதுல நீங்க காட்டுங்க. எப்பவுமே சிடுசிடுன்னு இருக்காம, ஒரு கோபத்த காட்டாம, ஒரு சிரிச்ச முகமா, அதே நேரத்துல ஒரு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும், அந்த ஒரு புத்துணர்ச்சியும் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ள நமக்கு எப்பவுமே ஒரு மன நிம்மதியும், ஒரு அதே நேரத்துல வீடு ஒரு கலகலன்னு இருக்கும். எப்பவுமே நம்ம பிள்ளைங்களையே நெனச்சு சந்தோஷப்படுங்க. அதே நேரத்துல பிள்ளைங்களோட படிப்பு மேலயும் கவனம் செலுத்துங்க. எப்பவுமே யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரிதான், அந்த படிப்பு மேல ஒரு கவனத்த வைங்க. ஏன்னா, ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து 5 வயசா இருக்கலாம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 வயசா இருக்கும். அப்போ அவங்களோட 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நெனச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து எப்பவுமே சிறப்பா தான் இருக்கும். அப்ப இந்த வீடியோல அந்த பணம்ங்கிற விஷயத்த பேசியிருக்கிறோம். இது உங்களுக்கு எந்த மாரியா உங்களோட பணம் சேர்க்கணுங்கிறத தூண்டுது. அதே நேரத்துல நீங்க எந்த மாரியா பணம் சேர்க்கறதுக்காக
முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு போய் சேரும், அந்த கமெண்ட் வழியாக போய் சேரும். அப்போ அதை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சிக்கனம் அப்படிங்கிறது முக்கியம். ரூ. 1000 வருதுன்னா ஒரு ரூ. 100 அட்லீஸ்ட் சேமித்து வைங்க. அது வந்து நமக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். 1000ங்கிறது 1000 இல்லை, அது 10,000 இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம். அதனால் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடன் இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு பக்கம் கடன் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இன்னொரு பக்கம் அந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து தானாக உங்கள் பாக்கெட்டில் வந்து உட்காரும். உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே கொட்ட தான் போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பணங்கிற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.